நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது திமுகவினர் புகார் மனு அளித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் அமைச்சர் KN நேரு குறித்து அவதூறு பரப்புவதாகவும் இழிவுபடுத்தும் வகையிலும் பதிவிட்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நவீன் மீது திருச்செங்கோடு நகர காவல் நிலையத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு தலைமையில் திமுகவினர் புகார் மனு அளித்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நவீன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுகவினர் வலியுறுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நெல்லையில் தோட்டத்திற்குள் புகுந்த மிலா ஆற்றில் தத்தளித்து மறுகரைக்கு சென்று மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பை அருகே உள்ள கோவில் குளத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த மிலா நீண்ட நேரமாக சுற்றித் திரிந்த நிலையில் அருகே உள்ள கடாநதி ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு சென்று மாயமானது. வனப்பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்திற்குள் மிலா புகுந்து ஆற்றை கடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரத்தில் காலி பாட்டில்களை மாலையாக அணிந்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் காலி பாட்டில்களை மாலையாக அணிந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காந்தி நகர் பேருந்து நிலையம், காளியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து விசாரணையில் ஈடுபட்ட வத்தலகுண்டு காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் லட்சுமி நாராயணனை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கஞ்சா விற்பனையில் லட்சுமி நாராயணன் மட்டும் ஈடுபட்டிருந்தாரா அல்லது மேலும் சிலருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நெல்லையில் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களின் உதிரி பாகங்களை திருடியதாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணக்குடி காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த வாகனங்களில் உள்ள உதிரி பாகங்கள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து பணக்குடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேல்முருகன், ராகுல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வாகனத்தின் உதிரி பாகங்களை மீட்டனர். மேலும் மறைவாக உள்ள ஜெகதீஷ் என்ற இளைஞரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே பைக்கில் சென்ற நபர் நிலை தடுமாறி சாலையோர தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள நடுப்பட்டியை சேர்ந்த குஞ்சையா நடுப்பட்டி சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது சாலை ஓரத்தில் இருந்த காவிரி கூட்டு குடிநீர் குழாய் வால்வ் மீது பைக் மோதியதில் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து மூழ்கி மூச்சு திணறி உயிரிழந்தார். காலை அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தாண்டவராயன் சோழகன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கடந்த 12ஆம் தேதி 5 பேருடன் சவுதி அரேபியாவின்
ஜிசான் அருகே மீன்பிடிக்க காரில் சென்றபோது கார் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. விபத்தில் ரமேஷ் உட்பட குமரியை சேர்ந்த 2 பேர் என 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரமேஷின் உறவினர்கள் அவரது உடலை மீட்டு தமிழகத்திற்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர், வடசென்னை தொகுதி MP ஆகியோரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த இருவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கவும், உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவதோடு அவரது மனைவிக்கும் கல்வி தகுதிக்கேற்ப வேலை வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.